பொது வாழ்க்கையிலே ஒரு மனிதர் எப்படி தன்னை நிலையை நிறுத்திக்கிறார் என்பதற்கு உதாரணமாக என்னுடைய நண்பர் திருமுருகன் அவர்கள் ஒரு உதாரணமாக இருக்கிறார். காரணம் என்னன்னு சொன்னாக்கா, திருமுருகன் அவர்கள் தன் சிறு வயதிலிருந்தே இன்று முதல் பொதுமக்களுக்காகவும் பொது பணிக்காகவும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு தன்னை இன்று ஒரு அடையாளமாக தங்கவையில் அவர் இருந்து வருகிறார் என்று சொன்னால், இந்த நேரத்திலே அவர்களுக்கு வாழ்த்துக்களையும், மேலும் அவர் வாழ்க்கையிலே பல முன்னேற்றங்களை அடைய வேண்டும், பல நல்ல பதவிகளை அடைய வேண்டும், இது போல பட்டங்களை அவர் பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் வாழ்க்கை ஒரு துல்லியமாக ஒரு நல்ல இனிமையான ஒளிமையான ஒரு வாழ்க்கையாக அமைய வேண்டும். பட்டொளிப்பட்டு எப்படி சூரியனுடைய ஒளிப்பட்டு எப்படி இருள் நீங்குகிறதோ அப்படி அவர் வாழ்க்கை மென்மேலும் ஒளிபெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு, அவர் பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்காக அவருக்கு டாக்டரேட் பட்டம் வழங்கியிருக்கிறார்கள். அதை பாராட்டி இன்று அவரை நாங்கள் இப்போது பாராட்டி சால்வை அணிவித்து மாலை அணிவித்து அவரை நாங்கள் பாராட்டுகிறோம், மகிழ்கிறோம், வாழ்த்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு இப்போது சால்வை அணிவிக்கிறோம். அவருடைய 51வது பிறந்த நாளுக்கு அவருடைய எங்கள் அனைவருடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தன்னுடைய அரசியல் வாழ்க்கை ஆரம்பித்த யூத் காங்கிரஸ்ல இருந்து அதுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் அதனுடைய காங்கிரஸ்ல இருந்ததுனால்தான் அந்த உணர்வும் அந்த தைரியமும் இப்ப கூட இருக்குது. இதுக்கு நம்ம காங்கிரஸுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். முன்னாள் ஆராதனை கமிட்டி மெம்பரு, இப்படி பல சிறப்பான பல பதவிகளை வகுத்தவர். இன்னைக்கு அவருக்கு டாக்டரேட் பட்டவர்களா உண்மையிலேயே அதுக்கு பொருத்தமானவர் அவர் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். திருமுருகன் சாருக்கு டாக்டர் பட்டம் கிடைச்சிருக்கு, அவருக்கு கங்க்ராட்ஸ் சொல்றேன். இன்னும் அவர் மேலே ஏறணும்ட்டு நான் கடவுள் கிட்ட இது ப்ரே பண்ணிக்கிறேன். திருமுருகன் சார் டாக்டர் பட்டம் பெற்றுக்கிறாரு. அவருக்கு எங்களுடைய காங்கிரஸ் கட்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று அவர் மேலும் இன்னும் சில பதவிகளை பெறணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. கூடியிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கம். நான் தங்கவையில் சேவை செய்ததை யுனைடெட் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி என்கின்ற நிறுவனம் என்னை டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் நாளை என்னுடைய 51வது ஆண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட இருக்கின்றோம். தங்கவயல் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒர்க்கிங் பிரசிடென்ட், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய முன்னாள் நகராட்சி மன்ற உறுப்பினர், இன்னார் கவுன்சிலர், நியமன கவுன்சிலராக இருக்கின்ற மார்க்கெட் ட்ரேட் யூனியனுடைய தலைவராக இருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஸ்ரீ மோகன்ராஜ் அவர்கள் தலைமையில் காங்கிரஸ் பேரியக்கம் என்பது வரலாறு சிறப்புமிக்க ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தின் சார்பாக எனக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தருணத்தில் இந்த மாலை வேளையில் அவர் என்னை அழைத்தார். எங்களுடைய அதாவது இந்த உலகத்தினுடைய அடிச்சோடி அகிம்சை சத்யாமூர்த்தி என்கின்ற சொல்கின்ற நம்முடைய காந்தியடிகள் சிலை முன்னால் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. இது அரிதிலும் அரிது, காண அரிது, கிடைக்க முடியாத ஒரு இது. எப்படியாப்பட்ட நோட்டு எடுத்தாலும் அதுல காந்தி தான் இருப்பாரு. அப்படிப்பட்ட காந்தியினுடைய காலடியில ஒரு மாலை அணிவித்து நம்ம செய்யணும்னா இந்த சேவையை பாராட்டுறவங்கன்னு தான் நம்ம நினைக்கணும். நான் செய்த சேவை எண்ணற்ற, அதுல ஒரு சின்ன 2-3 சொல்றேன். இது வரைக்கும் நான் ஒரு 50,000 செடி கொடுத்துக்கிறேன். இது எனக்கு இல்லை, எங்களுடைய ஜீவன் அமைப்பு சார்பாக கொடுத்தேன். நான் தனிப்பட்ட மனிதன் அல்ல, ஜீவன் அமைப்பு சார்பாக கொடுத்தேன். அது மட்டும் இல்லாம ஒரு 150 பேருக்கு கண் ஆபரேஷன் இலவசமா பண்ணி கொடுத்தேன். அது இல்லாத ஒரு ஹார்ட் ஓப்பன் சர்ஜரி
ஒரு 10 பேருக்கு பண்ணி கொடுத்தவங்க. அது இந்த தங்கவயல் மக்கள் சார்ந்தவங்க. அது மட்டும் இல்லாம கொரோனா டைம்ல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்றேன்னா, மாஸ்க் அணிஞ்சு நான் கை க்ளவுஸ் போட்டுன்னு பேஷண்ட்டுக்கும் கொடுத்தேன், நல்லா இருக்கிறவங்களுக்கும் கொடுத்தேன். என்னால முடிஞ்ச ஒரு ஃபுட்டு கிட்டு, அது மட்டும் இல்லாம வெஜிடபிள் கிட் கொடுத்தேன். இதே நம்ம அன்னைக்கு வந்து KKTVல அது ஃபுல்லா காப்பி இருக்குது, VTVலையும் காப்பி இருக்குது. இது இந்த மாதிரி நான் செய்தேன். இந்த சேவையெல்லாம் பாராட்டி தான் எனக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்தாங்க. என்ன மாதிரி வர இளைஞர்களுக்கு இன்னும் யாரெல்லாம் துடிப்புள்ள இளைஞர் இருக்காங்களோ, நம்ம காங்கிரஸ் பற்றியும் சரி, மற்ற எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, தங்கவேலை சார்ந்தவங்க எங்க உலகில் எங்க இருந்தாலும் அவங்க எல்லாம் உதவி செய்து நம்மளால முடிஞ்ச உதவி அவங்க செய்தா அவங்க கூட இந்த ஊருக்கு ஒரு நல்லது செய்தாங்கன்னு தான் அர்த்தம். இன்னைக்கு நல்லது செய்தா நாளைக்கு அது வந்து நம்ம சார்ந்த மக்களுக்கு நல்லதாகும்னு சொல்றேன். அதே போல என்ன இந்த தருணத்துல கௌரவிக்கணும்னு சொல்லி காங்கிரஸ் பெருக்கத்தினுடைய பிளாக் காங்கிரஸ் நம்முடைய KGF பிளாக் காங்கிரஸினுடைய ஒர்க்கிங் பிரசிடென்ட் சி மோகன்ராஜ் அவர்கள் என்னை அழைச்சி மாலை அணிச்சதுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கிற ஒருத்தருக்கும் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒருத்தருடைய துடிப்பு எப்படிங்கன்னா, ஒருத்தர் நம்ம எங்க பார்ட்டிக்காரங்க ஒரு செய்ய, எங்க பார்ட்டிக்காரங்களோட நம்ம ஊருக்காரு நம்மளோட ஒட்டி பின்னி இருக்கிறவங்க அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு இந்த தருணத்தோட வந்தாங்கன்னாக்கா இந்த மாதிரி மகிழ்ச்சி வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய சிறையை உடையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.